Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து October 13, டைம் வந்து 10:13 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். வீடியோ நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் வந்து டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்ஸ் வந்து கேளுங்க. நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஜோன் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த லைன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் வந்து புட் ஆப்ஷனில் ஒரு 4 லாட் வந்து பை பண்ணுறேன். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் இன்றைக்கி மட்டும் நான் வந்து 4 லாட் வந்து பை பண்ணுறேன். ஓகே, பேங்க் நிஃப்டி 38,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓகே பை பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த லெவல் வந்ததும் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம லாட்ஸ் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து கீழே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். வீக்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதனால் ஆப்ஷன் பையர் வந்து டைம் டேக்கே வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி. அதனால் ரொம்ப நேரம் வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ கீழே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 4,000 போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். நான் செட் பண்ண லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து 1 இயராக வந்து மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுறேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ பிகினர் யாரும் இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் ஆனது எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 5,530 புக் பண்ணியாச்சு. என்னோடய என்ட்ரி டைம் 10:14, எக்ஸிட் டைம் வந்து 10:29. 38,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 154.40, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 210.50. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் என்ட்ரி வந்து மறுபடியும் இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன் புட் சைடு. அப்படி இல்லைனா நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் வந்து இருக்குது. எப்போவுமே சரி ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். அதனால் நம்ம வந்து அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்க வேண்டாம். அப்போ எடுத்த ப்ராஃபிட்டும் போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:48 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 6,675 புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. இன்றைக்கி 2 ட்ரேட் வந்து நான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் ட்ரேட் வந்து 10:14க்கு என்ட்ரி ஆனேன், 10:29க்கு எக்ஸிட் ஆகிட்டேன்.
38,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். எனக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் இன்றைக்கி மட்டும் நான் வந்து அதிக லாட்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து 5,530 ப்ராஃபிட் புக் பண்ணேன். செகண்ட் ட்ரேட் வந்து 11:45க்கு என்ட்ரி ஆனேன். 11:46க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். 38,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். இதில் வந்து 1,144 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஃபஸ்ட் ட்ரேட் வந்து எப்படி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிருந்திருப்பேன். செகண்ட் ட்ரேட் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த லைன்ஸ் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறீங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்கு ரீசன், நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணுவேன். அதாவது இந்த லெவல் வரைக்கும் போகும், இந்த லெவலுக்கு மேலே கீழே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணுறேன். ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது ட்ரேடிங்க்கு வந்து நீங்கள் புதுசாக வரும்போது தயவு செஞ்சு ஆரம்பத்தில் ஒரு லாட் வந்து பை பண்ணி ப்ராஃபிட் வந்து எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிக லாட்ஸ் வந்து வாங்காதீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து உடனே புரியாது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து உடனே வந்து நடக்காது. அது வந்து கண்டிப்பாக ஒரு 12 months ஆகும். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து லைவாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து புரியலைன்னா வந்து கேளுங்க. அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து குரூப்பில் கால்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் யாருக்கும் கால்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நானும் பிகினராக இருந்து தான் வந்து லேர்ன் பண்ணேன். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே நம்மளாக வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸாக வந்து வர முடியும் ஷேர் மார்க்கெட்டில். அதனால் நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். என்னோட ஐடியா, ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட வீடியோஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் நான் யாருக்கும் கால்ஸ் கொடுக்க மாட்டேன். அதை வந்து ஒரு சிலர் வந்து நான் கால்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு குரூப்பை விட்டு போகிறீங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் ஒரு சிலர் வந்து புரியலைன்னா குரூப்ஸில் வந்து கேளுங்க. அதுக்காக தான் நான் அந்த குரூப் க்ரியேட் பண்ணேன். மெயின் பர்பஸ் நான் வந்து கால்ஸ் கொடுக்குறதுக்காக க்ரியேட் பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.